வெரி குட். இப்போ என்ன சொல்றாங்க? ஜெனரேட்டர். என்ன மேடம் விட்டுட்டேன்? ஏசி ஜெனரேட்டர். அதான் இங்க இருக்கு ஒரு ஜெனரேட்டர். சரியா? எஸ், ஜெனரேட்டருக்கு அப்புறமேல் டாபிக் இருக்கு. நீயே கவலை. இப்போ நல்லா பாரு, நம்ம இது இஎம்எஃப் உருவாக்குறதுக்கு 3 வழிகள் இருக்கு. கரெக்டா? இது எத்தனை வழி இருக்கு? 3 வழி இருக்கு. ஒரு வழி என்ன? சரி, இப்போ நல்லா பாரு, மேக்னெட்டிக் ஃபீல்ட சேஞ்ச் பண்றேன்னு அசியூம் பண்ணிக்கோ. ஏன் மேக்னெட்டிக் ஃபீல்ட சேஞ்ச் பண்றதுக்கு என்ன வழி இருக்கு? எங்க நீ நல்லா பாரு, ஜெனரேட்டர் வச்சு நான் என்ன உருவாக்க போறேன்? கரண்ட் உருவாக்க போறேன். அப்ப நான் கரண்ட் வச்சுட்டு கரண்ட்டை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்றேன்னா அது வேஸ்ட். வெரி குட். அதுக்கு தான் நான் மேக்னெட் தேடிக்கிட்டு இருக்கேன். அந்த மேக்னெட்டை காணவே இல்ல. அந்த மேக்னெட் இல்ல. நியோடியம் எங்க போச்சு? அங்க இல்லடா. மேக்னெட் இங்க தான் கீழே இங்கே வச்சிருந்தேன்டா. நீ ஒட்டிடக்கூடாது அப்படின்னு கீழே வச்சேன். ஆமா, முகேஷ் கூட சேர்ந்து எல்லாம் பண்ணது. மேக்னெட் எங்கடா போச்சு? கீழே பண்றது எப்பறம் ரெக்கார்டட் வீடியோஸ் வரும்? திவ்யா எவ்வளோ வாய் பேசுதா திவ்யா? இல்ல இல்ல உள்ளதான் இருக்கு. உள்ள அது ரொம்ப உள்ள போயிடுச்சு. ஐ எம் சாரி ஃபார் வேஸ்டிங் யுவர் டைம். ரொம்ப உள்ள போயிடுச்சு மேக்னெட். இப்போ நல்லா பாரு, நல்லா பாரு. லெட் மீ சே இது ஒரு காயில். நான் என்ன பண்ணலாம்? இந்த மேக்னெட் வந்து இப்படி பக்கத்துல கொண்டு வந்து தூரமா கொண்டு போகலாம். அப்படி பண்றப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகுதா இல்லையா? அப்ப பிளஸ் சேஞ்ச் ஆகும். கரெக்டா இல்லையா? அப்ப கரண்ட் இன்டியூஸ் ஆகும். இல்ல நான் என்ன பண்ணலாம்? நான் இந்த மேக்னெட் இப்படி வச்சு விட்டுட்டு, சரியா, மேக்னெட் இப்படி வச்சுட்டு இதோட ஏரியா என்ன பண்ணலாம்? ஏரியாவை சேஞ்ச் பண்ண. சரியா? டெய்லி ஜிம். நல்ல ஐடியாடா. அந்த ஜிம் இருக்கும் பத்தியா? அந்த ஜிம்ல யாருக்குமே தெரியாம வந்து அந்த இடத்துல என்ன வச்சா போதும்? ஒரு மேக்னெட் வச்சா போதும். அவங்க இப்படி ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க பத்தியா? உடனே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அதுல கரண்ட்டை உருவாக்க முடியும். கரெக்டா இல்லையா? ஏன்னா அவன் என்ன பண்ணுவான்? அதுக்கு பின்னாடி ஒரு காயில் வச்சுக்கலாம். அப்ப அவன் இழுக்கிறப்ப அப்படி காயில் வந்து எல்லாம் கேட் ஆகுது. அப்புறம் காயில் கம்மி. கரெக்டா? பேசாம யோசிச்சு பாரு. இது வந்து ஃபியூச்சர்ல, சரியா, கரண்ட் உலகத்துல கரண்ட் இல்லைன்னு வச்சுக்கோ. ஏன் ஏதோ ஒரு படம் வந்து சரியா டைம்னு சொல்லி ஒரு படம் இருக்கும். சரியா? அருமையான ஒரு படம், ஒரு கான்செப்டுவல் ஒரு படம். சரியா? இப்போ வந்து என்னன்னா, நம்ம சம்பாதிக்கிற காசு இருக்கு பத்தியா? சம்பாதிக்கிற காசுக்கு பதிலா அந்த உலகத்துல டைம் இருக்கும். சரியா? பேங்க் இருக்கும். அந்த பேங்க்ல நிறைய டைம் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல கையில வந்து இந்த இடத்துல கையில பார்த்தோன்னா டைம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். சரியா? சப்போஸ் வந்து டைம் முடிஞ்சிருச்சுன்னா நீ செத்துருவ. சரியா? இந்த மாதிரி அருமையான கான்செப்ட். அப்ப நீ இப்போ எல்லாரும் போய் டெய்லி வேலை பார்க்கணும். வேலைக்கு ஏற்ற மாதிரி டைம் கொடுப்பான். நீ எவ்வளவு வேலை பார்த்திருக்கே அதுக்கு ஏற்ற ஒரு டைம் கொடுப்பான். அப்ப டைம் இன்க்ரீஸ் ஆயிடும். புரியுதா? அது பேங்க்ல இருக்கும். பார்த்திருக்கியா? கரெக்டா? அப்ப அப்ப நல்லா பார்த்தனா அந்த மாதிரி இருக்கு படம். இப்ப நீ யோசிச்சு பாரு. போற காலத்துல பார்த்தனா உனக்கு கரண்டே கிடையாதுன்ட்டாங்கன்னு வச்சுக்கோ. நீ எவ்வளவு நாளைக்கு ஒர்க் அவுட் பண்றியோ அவ்வளோ. அப்ப நம்ம சிம்பிளி என்ன பண்ணிக்கலாம்? அந்த மெஷின் பின்னாடி போயிட்டு ஒரு ஃப்ளக்ஸ் ஏரியா மாதிரி வச்சிடலாம். அவன் என்ன பண்ண? இப்படி ஸ்ட்ரெச் பண்ண அந்த ஏரியா எல்லாம் கட் ஆகும். அவன் எவ்வளோ ஒர்க் அவுட் பண்றானோ அவ்வளோ கரண்ட் கிரியேட் ஆகும். பத்தியா? அதை வந்து அவனை பேட்டரி மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கோ. சரி, உள்ள போயிட்டு நீ ஃபர்ஸ்ட் பேட்டரியை சொருகி விட்டுறணும். நீ பண்ற ஒர்க்கு ஏற்ற மாதிரி பேட்டரி சார்ஜ் ஆயிரும். சார்ஜ் ஆனோடனே பேட்டரி எடுத்துட்டு போய் மாட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம். கரெக்டா இல்லை? எஸ், ரிவல்யூஷனரி ஐடியா. சரி, இப்ப நல்லா பாரு. இது ஒரு வழி. கரெக்டா? ஃபர்ஸ்ட் வழி என்ன பார்த்தோம்? ஒன்று மேக்னெட் எடுத்து இப்படி இப்படி வச்சுக்கலாம். ரெண்டாவது வழி என்ன பார்த்தோம்? இந்த மாதிரி ஏரியா வந்து நான் சேஞ்ச் பண்ணலாம். மூணாவது என்ன? ஆங்கிள். அப்ப பேசிக்லி நான் ஃபீல்ட இப்படியே வச்சுக்கிறேன். நல்லா பாரு, ஃபீல்ட இப்படியே வச்சுக்கிறேன். நான் என்ன பண்றேன்? இதை இப்படி ரொட்டேட் பண்றேன். காயில் ஃபீல்டோட ஆங்கிள். அப்ப நீ மொத்தத்துக்கு இந்த பேட்டரி இப்படி சுத்த சொல்ற. கரெக்டா இல்லையா? எது ஈஸி சார்? நடுவில் இருக்க இந்த காயில சுத்துறது ஈஸியா இல்லை மேக்னெட்? எது ஈஸி? காயில். அப்ப நான் என்ன பண்ணல? இந்த காயில சுத்தலாம். அப்ப பேசிக்கலி உன் ஜென்ரேட்டர்ல பார்த்தோன்னா நடுவில் ஒரு காயில் இருக்கும். அந்த காயிலை நம்ம சுத்த விடுவோம். சரியா? புரியுதா? 3 மெத்தட் சொல்லி கொடுத்துட்டேனா?
ஜெனரேட்டர் நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்றோம்? நடுவுல இருக்க காயில இப்படி ரொட்டேட் பண்ணிரோம். புரியுதா? எஸ். ஃபிளாட்டா கூட இருக்கும்ல. வெரி குட். நான் படிச்சிருக்கோம். எதுல படிச்சா எனக்கு தெரியல. ஏசி ஜெனரேட்டர். ஏசி மோட்டார் பார்த்தேன். கையில தான் கொடுத்தேன். அந்த இது டேய் போதும். EMF வேணும்னா ஃப்ளக்ஸ்ல சேஞ்ச் நடக்கணும். நம்ம என்ன ஃப்ளக்ஸ்ல எப்படி சேஞ்ச் பண்ண போறோம்? அப்ப மைனஸ் கரெக்ட்டா B ஐ விட்டு A ஐ விட்டு எது சேஞ்ச் ஆக போகுது? cos of omega t. கரெக்ட்டா இல்லையா? cos omega t ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆயிடுமா? B omega என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிட்டு இன்டெகிரல் போட்டுருங்க. எங்க இந்த பொண்ணு புடிச்சிட்டு வந்தீங்க? cos omega t டிஃபரன்ஷியேட் பண்ணிங்க இன்டெகிரல் போட்டுருங்க. bro மறுபடியும் omega போடுங்க. இங்க இருக்குல்ல omega. ஓகே கரெக்ட்டா? சோ இதே தான் என்ன பண்ணுது நல்லா பாரு. சப்போஸ் இங்க ஒரு ஃபீல்ட் இருக்கு சரியா? ஃபீல்ட வச்சிட்டு நான் என்ன பண்றேன்? காயில சுத்த வச்சிரேன் சரியா? அப்ப நான் காயில சுத்த என்ன கிரியேட் ஆகும்? EMF சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ்னால என்ன கிரியேட் ஆகுது? EMF. EMF ஓட வேல்யூ என்ன வந்துச்சு? BA omega sin omega t. வெரி குட். இப்போ நல்லா பாரு இது வந்து n டைம்ஸ் NBA ன்னு போட்டுக்கலாமா? சப்போஸ் n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருந்துச்சுனா காயில்ல அப்ப ஃப்ளக்ஸ் வந்து n டைம்ஸ் இருக்கும். அப்ப சேஞ்ச் வந்து புரியுதா இல்லையா? ஓகே. அப்ப எப்சிலான் மேக்ஸிமம் எவ்வளவு? NB BA omega 0 டிகிரி 90 டிகிரி எவ்வளவு டிகிரில? 90 டிகிரி. sin 90 எவ்வளவு பிரின்சியா? 1 சரியா? அப்ப மேக்ஸிமம் வேணும்னா இது மேக்ஸிமம் சரி. இது வச்சு நீட்ல क्वेश्चन கேட்டிருக்காங்க ஃபைண்ட் தி மேக்ஸிமம் EMF சரியா? ஐ திங்க் இந்த வருஷமும் வந்திருந்துச்சு நினைக்கிறேன் சரியா? இந்த வருஷம் வந்துச்சு. n வந்து n டைம்ஸ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் என்ன பாப்பா? இல்ல இந்த காயில்ல நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பாப்பா. ஓ அந்த சுத்துறதா? இப்படி சுத்துறது இல்ல சரி அது வந்து அதுக்கு ஏத்த மாதிரி எப்சிலன் மேக்ஸிமம் கிடைச்சிட்டு இருக்கும் சரியா? ஓகே. இப்போ இந்த கிராஃப் எப்படி இருக்கும்? நல்லா பாரு சைன் கிராஃபா. அப்ப சைன் கிராஃப் எப்படி இருக்க போகுது? 0ல இருந்து கரெக்ட்டா? இது என்னது? NAV ஒமேகா கரெக்ட்டா? மேக்ஸிமம் வேல்யூ இது மேக்ஸிமம். இது எவ்வளவு? 0. இது எவ்வளோ? -NBA ஒமேகா சரியா? புரியுதா? any difficulty? no difficulty சரியா? ஸோ இங்க இருக்கு பாரு அழகா கிராஃப் ரப் பண்ண மறந்துட்டு. ஓகே புரியுதா? எஸ். அது விட்டுரு. இப்போ நல்லா வர நம்ம எடுத்து சீக்கிரம் மோட்டர் எடு. நான் உனக்கு இப்போ EMF வந்து செஞ்சு காட்டிடுறேன் சரியா? பேசிக்கலி மோட்டார் கரெக்டா? மோட்டர்ல நான் என்ன கொடுப்பேன்? மோட்டர்ல பின்னாடி என்ன கொடுப்பேன்? மேக்னெட்டிக் ஃபீல்ட் உள்ள இருக்கு. EMF மோட்டார் மோட்டர்ல என்ன கொடுப்ப? என்ன பாப்பா? டேய் உங்க வீட்ல போய் மோட்டார் போட சொன்னாங்கன்னா நீ மோட்டருக்கு கரண்ட் ஆன் பண்ணுவே இல்ல போய் மோட்டார் இப்படி சுத்த ஆரம்பிச்சிரும். இது என்னடா ஞாபகம்? இது நடக்கிற விஷயம் தானடா. இப்ப யோசிச்சு பாரு. உங்க வீட்ல ஃபேன் போட்டு விடுன்னு சொன்னா இப்ப ஸ்விட்ச் போட்டு கரண்ட் கொடுப்ப ஒரு குச்சி எடுத்து கரெக்டா? எங்க புடி சரி நல்லா பாரு. இந்த இடத்துல லைட் வந்து அப்ப ஆன் பண்ணிக்கோங்க. இல்ல அது ஹோல்ட் லைட் இங்க இருக்கு சரியா? பாப்பா நல்லா பாரு. பேசிக்கலி மோட்டர்னா நீ வந்து இந்த இடத்துல மேக்னெட் உள்ளுக்குள்ள மேக்னெட் இருக்கா? சரி ஹோல்ட் பண்ணு. நீ பேசாம இந்த சைடு வா. ஏன் இந்த சைடு வா. இந்த கையை இதுல வச்சுட்டு இப்படி அமுக்கிக்கிட்டே இரு சரியா? இப்ப நல்லா பாரு. பேசிக்கலி இது ஒரு மோட்டர்னா மோட்டருக்குள்ள என்ன இருக்கும்? எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு மேக்னெட் உள்ள வச்சிருப்போம். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. சப்போஸ் நான் இதுக்கு பின்னாடி போய் கரண்ட்டை கொடுத்தேன்னா இந்த மோட்டர் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்? சுத்த ஆரம்பிச்சிடும். எனி டிஃபிகல்ட்டி இந்த நல்லா பாரு. இந்த மோட்டர் வந்து நான் வந்து 9 வோல்ட்டுக்கு மேலே கொடுத்தா மட்டும்தான் இந்த 12 வோல்ட் கொடுக்கணும் சரியா?
பேசிக்கலி 9 வோல்ட்டுக்கு மேலே கொடுத்தா தான் என்ன பண்ணுவோம், சுத்த ஆரம்பிக்கும். கரெக்டா இல்லையா? அதே வந்து நான் இதை ஜென்ரேட்டரா மாற்ற போறேன். ஆல்ரெடி உள்ளுக்குள்ள என்ன இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ளுக்குள்ள இருக்கு. நான் இப்போ என்ன கொடுக்கணும், நான் இதை சுத்த வைக்கணும். ஆமாவா இல்லையா? இதுவா இது புடி, அந்த கையை வச்சுக்கிட்டு சூடா இருக்கா, நல்ல பாரு, மாயமில்லை மந்திரம் இல்லை. இப்ப நான் வந்து அதில் என்ன பண்ணுவேன், கரண்ட்டை கொடுத்தா சுத்தும். அப்ப நான் இங்க சுத்த விட்டா கிடைக்கணுமா கிடைக்க கூடாது? நல்லா பாரு, இது சுத்துறது ஈஸியா இல்லடா, இது ரொம்ப பாரு. அவர் பாரு, வெயிட் பண்ணு. ஏன்னா உள்ளுக்குள்ள இது இருக்கும் சரி, அதனால அது நம்ம ரொட்டேட்டர் லூஸ் பண்ணலாம், சுத்த முடியாது. உடனே நிக்க சொல்லுவேன் என்னது, ஆனா இப்படி பிடிச்சி இப்படி சுத்திடுங்க. இப்படி சுத்துறேன்னா இது எப்படி நிக்கும்? முகேஷ் இதை புடிங்க முகேஷ், நான் எவ்வளவு வேலை பண்ண சொல்லு. இல்ல என்ன சும்மா டொங் 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 அப்படி லைட் ஆஃப் பண்ணா ஓகேவா? இங்க பாரு, இல்ல சும்மா கடை இங்க பாரு, ஆன் பண்ணு. ஐயோ நீ லைட் ஆஃப் பண்ணா தெரியுதா? இந்த கேமரால தெரியுதான்னு பாரு, லைட் ஆஃப் சரி தெரியாது. சரி லைட் ஆன் பண்ண உங்களுக்கு தெரியுதா? சரி இங்க பாரு, லைட் ஆன் பண்ண உங்களுக்கு தெரியல, இங்க பாரு. சரி சரி நான் வரேன் ரெண்டுத்துக்குமே காமிச்சிடுறேன், வெயிட் பண்ணு. உங்களுக்கு இல்ல நீ பிடிக்க விடுற நீ. சரி இப்ப நீ சுத்துறா, நீ சுத்து. வேல்யூ தெரியுதா? இல்ல நீ லைட் ஆஃப் பண்ணிடு, லைட் விட்டுரு, ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கட்டும். இப்போ உங்களுக்கு சுத்துறா தெரியுதா, ரீடிங் தெரியுதா? சார் நான் இது தெளிவாக பிடிச்சிக்கிறேன், ஐம் சாரி. இப்போ நீ சுத்துடா தெரியாம சொல்லிட்டேன் நான். இதுடா அது லூஸ் பண்ணா போதும். பட் மேக்ஸிமம் எவ்வளோ தான் கிடைக்கும், மேக்ஸிமம் வந்து இந்த 0.2 வோல்ட் தான் கிடைக்கும் சரியா? அப்போ நல்லா பாரு, இது அவுட்புட் கொடுக்குறது நான் எவ்வளோ வோல்ட் கொடுக்கணும், 12 வோல்ட். ஆனால் அது எவ்வளோ அவுட்புட் கொடுக்குது? அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க பற்றியா, மோட்டர் வச்சு ஜென்ரேட்டர் சுற்றிடலாம், ஜென்ரேட்டர் வச்சு மோட்டர் சுற்றிடலாம். நான் 12 வோல்ட் கொடுப்பேன், அவன் வந்து 1 வோல்ட் கொடுப்பான். ஒன்னே வரல, பாயிண்ட்ல வருது. இவன் வேகமாக சுற்றுவான், பாயிண்ட்ல வரச்சு ஒன்று வர 0.25 வந்துச்சு. இங்கே பாரு, 5 போச்சு ப்ரோ. இங்கே பாரு தெரியுதா? 1 கம் ஆன் 1 ஆவோ தெரியுதா? இப்போ நல்லா பாரு, நீ எந்த டைரக்ஷன் சுத்துனியோ, எந்த டைரக்ஷன் சுத்துனியோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் சுத்து. தெரியும் நீங்க ஆப்போசிட் டைரக்ஷன்ல சுத்து. ஆப்போசிட்ல தான் சுத்து. மைனஸ்ல வருதா? ஏய் என்னடா லொட கொடன்ட்டு என்ன டவுட் பாப்பா உனக்கு? என்ன அவனுக்கு பிரச்சனை? சரி 3 பேர் அப்படியே டவுட் கிளியர் பண்ணிக்கோங்க. அப்படியே இப்போ முகேஷ் வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்காக லைட் உள்ளே இருக்கவங்களுக்கு இது தெரிஞ்சா? நம்ம ஒரு டைரக்ஷன் சுத்துறப்ப பாசிட்டிவ் வோல்டேஜ் கிடைச்சிச்சுன்னா ஆப்போசிட் டைரக்ஷன் சுத்துறப்ப நெகட்டிவ் வோல்டேஜ், அதுவும் பாத்தீங்களா? எஸ் இது பைத்தி மாதிரியே பண்றான் நானும் அப்பப்ப. பாசிட்டிவ் ஆன் பண்ணால இப்போ உங்களுக்கு தெரியும். இல்ல இந்த கேமராக்கு அவங்க பார்த்துட்டாங்க. தெரியுதா வோல்டேஜ் தெரியுதா? என்ன வோல்ட் வருது? அப்படியே கை எடுத்துரு 0 தெரியுது. அப்ப எதனால கிடைக்குது? இப்போ திடீர்னு சொல்லிடக்கூடாது என்னமோ வச்சிருக்காங்க பின்னாடி பேட்டரி மாதிரி வேல்யூ காமிச்சிடுறேன். இவன் எப்போ சுத்துறானோ அப்போ கிடைக்கும், எப்போ சுத்துலயோ கிடைக்காது. இப்போ ஆப்போசிட் டைரக்ஷன் சுத்து, நெகட்டிவ் வேல்யூ கிடைக்குதா? தெரியுதா? அதே மாதிரி பாரு, இவன் மெதுவா சுத்துறான்னு வச்சுக்கோ, லேஸ் அப்படி தெரியா, ரொம்ப சின்ன வேல்யூ, சின்ன வேல்யூஸ். வேகமா சுத்துனா ஏன்னா பேசிக்கலி என்ன நடக்குது, இந்த ஃபார்முலாவை பாரு, n கான்ஸ்டன்ட், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கான்ஸ்டன்ட், b கான்ஸ்டன்ட், a கான்ஸ்டன்ட், ஒமேகா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேகமா சுத்துனா கம்மியா சுத்துனா அதை ஆஃபும் பண்ண மாட்டேன்.
நடுவில் இருக்கு பாரு ஆஃப், அது சுற்றி நடுவில் கொண்டு வா. வெரி குட். இந்தா புடி. புரியுதா?